டாக்டர்? அவர் பொழைச்சுக்கிட்டாரு, இனி பயம் இல்ல. டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிய உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. அவங்க தான் ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்காங்க. டாக்டர் இப்ப போய் பார்க்கலாமா? இப்ப மயக்கத்துல இருக்காரு. மயக்கம் தெளிஞ்ச உடனே நீங்க போய் பார்க்கலாம். இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நமக்கே இப்படின்னா சௌந்தர்யாவுக்கு எப்படி இருக்கும்? சௌந்தர்யா மேல கூட எனக்கு பயம் இருந்துச்சு. இங்க வந்த உடனே அப்படியே மயக்கமாயிட்டா. அண்ணி அவங்க 2 பேரையும் காப்பாத்திட்டாங்க. இனிமேலாவது அவ கோவப்படாம இருந்தா பரவாயில்ல. சௌந்தர்யா, மௌலி பொழைச்சிட்டான். சக்தி ரத்தம் கொடுத்ததுனாலதான் மௌலி பொழைச்சிருக்கானா டாக்டர் சொன்னாரு. சக்திக்கும் அதே குரூப்பா இருந்ததுனால நல்லதா போச்சு. சௌந்தர்யா, மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மௌலிய போய் பார்க்கலான்னு டாக்டர் சொன்னாரு. நான் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்தியானா? ஆமா, அது பத்திரிகை கொடுக்க வந்தோம். யாரெல்லாம் வந்தீங்க? நானும் சக்தியும். அப்ப குழந்தை? ஏய், அதனால என்னடி? அதனால என்னவா? அப்படியே தெரியாத மாதிரி பேசாதீங்க. யார கேட்டு என் வீட்டுக்கு வந்தீங்க? எவ்வளவு பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல. எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல. நான் தான் உங்க குழந்தையோட வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து பாக்குறீங்க? சௌந்தர்யா, குழந்தைய பழிக்காத. குழந்தையால ஒண்ணும் ஆகல. ஏன் ஆகல? இது வரைக்கும் எவ்வளவோ ஆச்சுல்ல. அதெல்லாம் பத்தாதா? ஒவ்வொரு தடவையும் அதை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒண்ணு ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவை வரும்போதும் ரத்தத்தை சிந்திட்டு தான் வராரு. அறிவில்லாம பேசாத சௌந்தர்யா. இப்ப மௌலி உயிர் பழிச்சதே சக்தி கொடுத்த ரத்தத்தாலதான். புள்ள பண்ண தப்புக்கு தாய் பிராயச்சித்தம் பண்றாங்களா? சௌந்தர்யா, மௌலி மேல இருந்த பயம் இப்பதான் இங்க எல்லாருக்கும் போயிருக்கு. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதம்மா. அடிபட்டு உயிருக்கு போராடும் போதுதான் உங்களுக்கு எல்லாம் பயம். ஆனா எனக்கு அப்படி இல்ல, ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து செத்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் உங்க வீட்டுக்கு நான் வரதே இல்ல. உங்க உறவே வேண்டான்னு ஒதுங்கி ஒதுங்கி இருந்துட்டு இருக்கேன். மறுபடியும் ஏன் எங்களை தொந்தரவு பண்றீங்க? என்ன ஒரேடியா அவர் அனுப்புற வரைக்கும் எங்களை விடவே மாட்டீங்களா? சௌந்தர்யா, பேசாதனா. இனிமே எங்களை பார்க்க வராத. உங்க எல்லா உறவுமே எனக்கு அத்து போச்சு. பிரேம், விடுறா. என்ன சௌந்தர்யா? சும்மா இருண்ணா. தெய்வமே, என் பையனை பழைக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி தாயே. தெய்வத்துக்கு மட்டும் இல்ல மகா, சக்திக்கும் நன்றி சொல்லணுமா? அவ மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா இந்நேரம் மௌலியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்ல. இப்ப மட்டும் இல்லங்க, ஒவ்வொரு கட்டத்திலையும் சக்தி தான் நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் உதவியா நிக்கிறா. ரேஷ்மி விஷயத்துல மாப்பிளைக்கும் மௌலிக்கும் ஒரு ஆபத்துன்னு வந்தப்ப அவதானே 2 பேரையும் காப்பாத்துனா. மாப்பிளையோட கம்பெனி இன்னொருத்தர் கைக்கு போகாம காப்பாத்தி கொடுத்ததும் அவதானே. அர்ச்சனாவோட கல்யாணம் கூட நடக்குமா நடக்காதான்னு கவலையோட இருந்தோம். அவதானே புத்திசாலித்தனமா நடத்தி காட்டினா. இப்ப கல்கிக்கும் தமேந்திக்கும் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சது கூட சக்தி தானே. ஆமாமா. அப்படிப்பட்டவளை போய் இப்படி சௌந்தர்யா குறை சொல்றாளேங்க. மௌலி வேற யாரோவா? அவ கூட பிறந்தவ தானே.
அவனுக்கு சக்தி ரத்தம் கொடுத்தா அதை இவ வேண்டாங்கிறா. அண்ணி அப்படியாம்மா சொன்னாங்க? ஆமா அர்ச்சனா. ஆனா டாக்டர் அவ சொன்னதெல்லாம் காதுல வாங்கிக்கல. சக்தியை உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. உறவை நினைக்கிறத விட பகையை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கா அவ. இப்ப நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் மௌலி தானே. இப்ப அவன் இருக்கிற நிலைமையில தானே அன்னைக்கு நான் இருந்தேன். அப்படிப்பட்டவ பொழைச்சு வரணும்னு நான் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு இருக்கமா. ஆனா சௌந்தர்யா அங்கேயும் வந்து கோவமா தானே நடந்துக்கிறா. மௌலிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாளா? இன்னும் இவ இப்படியே இருந்தா குடும்பம் எப்படிமா நிம்மதியா இருக்கும்? அண்ணி வரட்டும்பா, அவங்க கிட்ட நான் கேக்குறேன். ஆமா, நீ கேட்டா மட்டும் அவன் மாறிட போறாளா என்ன? சும்மா இருடி. அண்ணன் அண்ணிங்கிறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். அவங்க கிட்ட பாசங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. குடும்பங்கிறது இப்படி வாழ்றது கிடையாதுடி. ஒவ்வொரு பூவா எடுத்து மாலையாக்குற மாதிரி ஒவ்வொரு உறவுகளையும் நம்ம கூட சேர்த்துதான் வாழணும். ஆனா இவ இருக்கிற உறவுகளெல்லாம் பிரிச்சிடுவா போல இருக்கே. அவளுக்கும் சரி உனக்கும் சரி, நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். உறவுகளை விட்டு விலகாதீங்க. அது எப்பவுமே நல்லதுக்கு இல்ல. ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம அப்படி பேசுறா. ச்சே, அண்ணங்கிற பாசம் கொஞ்சமாவது இருந்தா அந்த வார்த்தை அவகிட்ட இருந்து வருமா? மௌலியை அழிக்கத்தான் நம்ம குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றா. ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி. ஏங்க, அவ இப்ப மட்டுமா அப்படி சொல்றா? நமக்கு குழந்தை பிறந்த நாள்ல இருந்து அவ அப்படித்தானே பேசிட்டு இருக்கா. நாளைக்கு எங்க அண்ணன் கண்ணுல தூசு விழுந்தா கூட அதுக்கும் நம்ம குழந்தை தான் காரணம்னு சொல்லுவா. எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா மாறுவா. அது வரைக்கும் அவ முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அவ சொன்ன வார்த்தை தானே எதிரொலிக்கும். அவ வேற எங்கேயாவது இருந்தா கூட பரவாயில்ல, என் கண்ணு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கா ஆபீஸ்ல. அவளை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? தமயந்தி, நீ வேணும்னா சௌந்தர்யா கிட்ட பேசி பாரு. ஏன்னா இது வரைக்கும் நாங்க எல்லாரும் பேசி பார்த்துட்டோம். அவ கேட்கல. நீ சொன்னாலாவது அவ மாறுறாளான்னு பாப்போம். அவ மாறாதது ரெண்டாவது விஷயம். ஆனா அவ என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாளே. உங்களையெல்லாம் எப்படி வெறுக்கிறாளோ அதை விட 10 மடங்கு என்ன வெறுக்கிறா. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா 2 பேர் மட்டும்தான் எனக்கு ஆதரவா இருக்காங்க. மத்தபடி மௌலி என்ன உட்பட எல்லாரும் என் மேல கோவமா தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நான் எப்படி பேச முடியும்? அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பினப்ப ஒரு 4-5 நாள் அம்மா என் கூட வந்திருந்தாங்க. அதுக்காக என் வீட்டுக்கு வந்து மௌலி என்ன எப்படிலாம் கோவப்பட்டாரு தெரியுமா? கொஞ்சமாவது ஒரு பொண்ணு தனியா இருக்காங்கிற ஃபீலிங் கூட சுத்தமா அவருக்கு இல்ல. அவங்கள மாதிரி என்னால எப்படி இருக்க முடியும்? எனக்கு எல்லாரோட பாசமும் வேணும். இப்ப நான் நினைக்கிறதெல்லாம் மௌலி என்ன எப்படியாவது பொழைக்கணும். அது ஒன்ன மட்டும்தான் இப்ப கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க. எங்க அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது தமையந்தி. அந்த நம்பிக்கை கண்டிப்பா எனக்கு இருக்கு. நீ கும்பிடுற மாதிரி நானும் தான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். அந்த கடவுள் என்னோட ரத்தத்தை அண்ணனுக்கு கொடுக்க வச்சிருக்காரு. அப்ப கூட சௌந்தர்யா கொடுக்க வேண்டாம் தான் சொன்னான். என்னது? உன்னை ரத்தம் கூட கொடுக்க வேண்டாம்னு சொன்னாளா? அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது அவ புருஷன் கூட நினைப்பு கூட இல்லாம போச்சா? அவ பேசினதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல பாட்டி. இப்படி ஒரு மனநிலைமையில இருக்கிறவளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பாட்டி பண்ண முடியும்? குடும்பம் பிரிய கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு எப்பவும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒண்ணு சேர சௌந்தர்யா விடமாட்டா போல இருக்கே. எங்கிருந்தா வந்த 3வது மனுஷங்க தான் நம்ம குடும்பத்துல கலகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி கலகம் பண்ணிட்டு இருக்காளே. மௌலியாவது உன் மேல கோவப்பட்டிருக்கான். ஆனா பிரேம் சௌந்தர்யா மேல உயிரா தானே இருக்கா. அவனே வெறுக்கிற அளவுக்கு வந்துட்டான்னா அவளை எப்படி மாத்துறதுன்னு தெரியல. மனுஷங்களால முடியாதத அந்த கடவுள் தான் முடிச்சு வைக்கணும். சரி அனி,
நான் போய் மௌலியை பார்த்துட்டு வரேன். ஆ. ம், வரேன். சரி சக்தி, எனக்கும் டைம் ஆச்சு, நானும் புறப்படுறேன். பாட்டி, நான் கிளம்புறேன். வரேன் பிரேம். பிபி எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார், நார்மலா தான் சார் இருக்கு. ஆ. மௌலி, மௌலி, பயப்படாதீங்க, பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க. சரியான நேரத்துல உங்க தங்கச்சி வந்து ரத்தம் கொடுத்ததுனால உங்களை காப்பாத்த முடிஞ்சது. தங்கச்சியா? ஆ, சக்தி உங்க தங்கச்சி தானே? என்ன மௌலி, ரோட் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா போக வேண்டியதானே? நான் கவனமாக தான் எப்பவும் இருப்பேன். கிராஸ் பண்ணும்போது திடீர்னு வயிறு வலிச்சது, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படியே மயங்கிட்டேன். அப்பதான் ஒரு வேன் வந்து மோதிச்சு. கடைசியா நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அதிரசம் சாப்பிட்டேன். எந்த கடையில வாங்குனீங்க? நான் வாங்கல டாக்டர். என் தங்கச்சியை பார்க்கறதுக்காக அவளோட மாமனார் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் வரும்போது தான் அதை கொண்டு வந்தாரு. அதுதான் பிரச்சனையே. அந்த அதிரசத்துல ஏதோ பாய்சன் இருந்திருக்கு. பாய்சனா? ஆமா, அதனாலதான் உங்களுக்கு வயிற்று வலியும் தலை சுத்தலும் வந்திருக்கு. அது என்ன மாதிரியான பாய்சன்ங்கிறது லேப் டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க மௌலி, நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களை கியூர் பண்ணி தான் நாங்க அனுப்புவோம். தேங்க்யூ டாக்டர். கல்கி, கடவுளை பாரு. சக்தி மூலமா என் உயிரை காப்பாத்திருக்காரு. உங்களுக்கு புரியுது மௌலி, ஆனா புரிய வேண்டிய ஆளுக்கு புரியல. பிரேமும் அண்ணியும் இங்க வந்திருந்தாங்க. சௌந்தர்யா அவங்கள கண்டபடி திட்டி அனுப்பிட்டா. என்ன மௌலி இது? இன்னும் அதே கோவத்துல இருந்தா எப்படி? பிரேம் எவ்வளவு வேதனைப்பட்டு போனான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் துடிச்சிட்டோம். உங்களையோ சௌந்தர்யாவையோ யாரும் வெறுக்கல மௌலி. அதை ஏன் சௌந்தர்யா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? சௌந்தர்யா எங்க? ரிசப்ஷன்ல வெயிட் பண்றா. சரி, அவளை வர சொல்லு. சரி, வர சொல்றேன். டேக் கேரா. வரேன். என்னங்க என்னங்க முடிச்சிட்டீங்களா? அதான் எதுவும் ஆகல. ஏன் அழுகுற? எதேச்சியா நடந்தது தானே. எதிர்பார்க்கல சௌந்தர்யா அப்படிலாம் நடக்கும்னு. எதேச்சியா நடக்கலைங்க. எல்லாம் நீங்க அந்த குழந்தைய பார்த்ததாலதான் வந்தது. அந்த குழந்தைய பாத்தீங்கல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. சொல்லுங்க, அந்த குழந்தைய பாத்தீங்கல்ல? சொல்லுங்க, பாத்தீங்களா இல்லையா? நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேனே அதை பாக்காதீங்கன்னு. மறுபடியும் ஏங்க பாக்குறீங்க? அவங்க தான் வேணும்னே பண்றாங்கன்னு தெரியுது இல்லைங்க உங்களுக்கு? அப்படியெல்லாம் இல்ல சௌந்தர்யா. அப்படிதாங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அப்படிதானே நடந்துட்டு இருக்கு. கொஞ்சமாவது அதெல்லாம் நீங்க யோசனை பண்ணிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமாங்க? அப்படியே அவங்க வந்திருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்க வேண்டியது தானே.
எல்லாருக்குமே அவங்க உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்குன்னு இருக்கிற ஒரே பாதுகாப்பு நீங்க மட்டும் தானுங்க. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. சௌந்தர்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இனிமே நான் பாதுகாப்பா இருந்துக்கிறேன், போதுமா? முதல்ல கண்ணை தொட. தொட, எனக்கு எதுவும் ஆகாது. லக்ஷ்மி குடு, நான் பெருக்கிறேன். இரு, எல்லா வேலையும் நீ தான் செய்யற. இது உன்னையாவது என்ன செய்ய விடலாம்ல? வேண்டாம் வேண்டாம், முதலாளி அம்மா வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நான் முதலாளியா? பின்ன அதுல என்ன சந்தேகம்? சரி, உன் வீட்டுக்கார் ஏதாவது சொன்னாரா? எதை பத்தி? அதான் அதிரசம் அர்ச்சனாவுக்கு பண்ணி கொடுத்தேனே, அத பத்தி தான். அதான் அவர் போயிட்டு வந்தப்பவே சொன்னாரே, நீ தானே கூட இருந்த. அத அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு கடமைக்காக நம்ம செஞ்சு கொடுத்தோம். அதை சாப்பிட்டாதான் என்ன, கீழே போட்டாதான் நமக்கு என்ன? இதோ ஒரு வந்துட்டாரு, கேளு கேளு. என்ன லக்ஷ்மி? அர்ச்சனாவுக்கு அதிரசம் கொண்டு போய் கொடுத்தீங்கல்ல, ஆமா. அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு மங்களம் கேக்குறா. ஓ, அதுவா? அவ சாப்பிட்டிருந்தான்னா இன்னும் வேற ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்ல, அதான் கேட்டேன். அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரியல. நான் வேணா போன் பண்ணி கேக்கட்ட மௌலிட்ட. ஹலோ சம்பந்தி, நான் தியாகராஜன் பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி. அது மௌலிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஐயோ, என்னாச்சு? ரோட கிராஸ் பண்ணும்போது வேன் வந்து மோதிருச்சா. சரி, இப்ப மௌலி எப்படி இருக்காரு சம்பந்தி? பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்துல பொழைச்சுக்கிட்டான். சக்தி தான் ரத்தம் கொடுத்து காப்பாத்துனா. அப்பாடா, இந்த வார்த்தை மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சம்பந்தி. ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையா கிராஸ் பண்ண வேண்டாமா? அவன் எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கிறவன் தான். வீட்டுல அதிரசம் இருந்ததுல, அத சாப்பிட்டிருக்கான். நடந்து போகும்போது வயித்த வலி வந்திருக்கு. அப்படியா? அந்த வலியோட நடந்து போயிட்டு இருந்திருக்கா. அந்த சமயத்துல தான் வேன் வந்து மோதிருச்சு. அத ஏதாவது கடையிலேயே வாங்கி கொடுத்தீங்க? இல்ல இல்ல இல்ல, வீட்ல பண்ணதான். நாங்கெல்லாம் சாப்பிட்டோமே. எங்களுக்கு ஒன்றும் ஆகலையே சம்பந்தி. சரி, எப்படியோ பொழைச்சிட்டான், அது போதுங்க. நான் உடனே வந்து பாக்குறேன். சரிங்க, வச்சிடறேன். என்னாச்சுங்க? அது ரோட்டை கிராஸ் பண்ணும்போது மௌலி மேல ஏதோ வேன் வந்த போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். பொழைச்சிட்டாராம், பயம் இல்லைன்னு தியாகு சொன்னாரு. டேய் திலீப், அதிரசம் சாப்பிட்டதாலதான் மௌலிக்கு வயிற்று வலி வந்ததுன்னு தியாகு சொல்றாரு. பா, நாமளும் தானேப்பா சாப்பிட்டோம். வயிற்று வலி நமக்கேப்பா வரல. காரணம் அது இல்லைங்க, சௌந்தர்யாவுக்கு குழந்தை இல்லைல்ல, அந்த கவலையில தான் அவர் இருந்திருப்பாரு. இல்லைன்னா வேற ஏதாவது கடையில வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கலாம். பரவாயில்லங்க, அவருக்கு எதுவும் ஆகலைல்ல, அதுவே போதும். சரி, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கப்பா. ஏன் நீ வரலையா? பா, அங்க அர்ச்சனா இருப்பாப்பா. இருந்தா என்ன தம்பி, இந்த மாதிரி நேரத்துல அவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாதான் அவங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். நல்லா சொல்லுங்க. சரி, வாங்க போலாம். லக்ஷ்மி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னோட நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது பாட்டி. மனசுல ஒரே எண்ணத்தோட இருந்தா அது கண்டிப்பா நிறைவேறும். நான் சொன்ன மாதிரியே அண்ணன் கண்டிப்பா பொழைச்சு பாரு பாட்டி. நம்பிக்கை எல்லாம் சரி சக்தி, ஆனா அடி மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கே. உன்னோட நம்பிக்கை மௌலிய மட்டும் இல்ல சக்தி, நம்ம குழந்தையும் காப்பாத்திடுச்சு. இல்லனா காலம் பூரா சௌந்தர்யா நம்ம குழந்தைய தான் காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பா. உலகத்துல என்ன நடக்குதுன்னே புரியாத வயசுல அவ்வளவு பெரிய பழிய சுமந்திருப்பான். உன் குழந்தை மட்டும் இல்லடா,
கல்கியோட கல்யாணத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துரும். அண்ணி கல்கி அண்ணன் எப்படி இருக்காரு? ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, அவர் பொழைச்சிட்டாரு. அப்பா கடவுளே. நீங்க ரத்தம் கொடுத்த விஷயத்த டாக்டர் மௌலி கிட்ட சொன்னாரு. அதுக்கு மௌலி அமைதியா சிரிச்சாரு. அண்ணி, மௌலி உங்களை கேட்டாரு, நீங்க வருவீங்கன்னு சொன்னேன். அண்ணன் என்ன கேட்டாரா? ம், இப்ப அண்ணன் நல்லா ஆயிட்டாரா? ம். சக்தி, நீ உன் அண்ணனை பார்க்க போனா இந்த விஷயத்துல பாட்டி ரொம்ப கோவப்பட்டாங்கன்னு சொல்லு.